மெட்ரோ வந்து 10 வருஷமா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை மெட்ரோ அந்த ஆட்சியில். இந்த ஆட்சி வந்தோன்னே மெட்ரோ கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அது ஒரு இது கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, பெற்றவங்களுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியுதும்பாங்க. மெட்ரோங்கிறது திமுக கொண்டு வந்தது, அவனுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஸ்டாலின் போய் 3 மாதம் ஜப்பான்ல இருந்து அந்த மெட்ரோவை கொண்டு வந்தது. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இடைக்குள்ள 10 வருஷம் அந்த மெட்ரோ தொடவே இல்லை ஏடிஎம் ஆட்சியில். இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் போரூர்லேருந்து பூந்தமல்லி வரை மெட்ரோ போட்டிருக்காங்க. இதனால என்ன லாபங்கிறாங்க? டிராஃபிக் குறையுது, மக்கள் நினைச்ச நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு போக முடியுது வேலைக்கு. மெட்ரோ கொண்டு வந்திருக்காங்க, டைட்டில் பார்க் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலும் இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து மகேந்திரா சிட்டிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஏகப்பட்ட கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கு அவ்வளோ வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்காங்க. இப்போ ஐஃபோன் கம்பெனி பெக்கட்ரான் ஃபாக்ஸ்கான்லாம் எப்போ வந்துச்சு, டாடா எலக்ட்ரானிக்ஸ்லாம் எப்போ வந்துச்சு? ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3500 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்காங்க? எந்த இதை லாஜிக்கில் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, எந்த புள்ளி வரத்தில் அவங்க சொல்கிறாங்க? சும்மா சப்பக்கட்டு கட்டுறதுக்கும் ஆட்சியை குறை சொல்கிறதுக்கும் தான் அது பண்ணிட்டு இருக்காங்க. தவிர படிப்பு வரையாக வந்து லைப்ரரி கட்டியிருக்கு, ஏகப்பட்ட லைப்ரரி கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரையும். நார்த் இந்தியா மாதிரி ஆயிடக்கூடாது. வடநாட்டையும் தமிழ்நாட்டையும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்றாங்கல்ல. கம்பேர் டு வடநாடு தமிழ்நாடு. அப்போ ஓகே, நான் அந்த பாயிண்டாக வரேன். கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா நான் கட்டுற வரியை எனக்கே கொடுங்க முதல். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் எங்கிட்ட வரி கட்டுறேன், ₹1 கட்டுறேன்னு வச்சுங்க, எனக்கு 26 பைசா தான் கொடுக்குறீங்க. திருப்பி பீகார் கொண்டு போயிருங்க, ராஜஸ்தான் கொண்டு போய், குஜராத் கொண்டு போயிருங்க. ஏன் வளர்ச்சியை பற்றி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ நான் கட்டுறது எனக்கே கொடுங்க. நான் கேட்கக்கூடாது, கொஸ்டின் கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல. நீ இப்போ ஏன் பணத்தை நான் கட்டுற வரி எதுக்கு நீ அங்கே எடுத்துகிட்டு போகிறேன்? அங்கே எதுக்கு எடுத்துகிட்டு போகிற? பீகாருக்கு எதுக்கு எடுத்துகிட்டு போகிற? குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போகிற? இந்த நிமிஷம் வரையும் பீகாரில் தாய்மொழி எழுத தெரியாதவங்க, படிக்க தெரியாதவங்க 54% இருக்காங்க. எந்த வகையில் கம்பேர் பண்ணக்கூடாது?